ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் தீவிர பரப்புரை. வரும் 17ஆம் தேதி திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் 101 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர்கள் 10 பேருக்கு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குரல் வழி நடப்போம், சமத்துவ சமுதாயம் பேணுவோம் என்றும் மக்களுக்கு அழைப்பு. பாலமேட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் நடத்திய மாடுபிடி வீரர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டில் 14 காளைகளை அடக்கி முதல் இடம் பிடித்தார் நத்தம் பார்த்திபன். மஞ்சம்பட்டி துளசி 2ஆம் இடத்தையும் பொதும்பு பிரபாகரன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பொங்கல் விடுமுறையில் கன்னியாகுமரி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் உற்சாக குளியல். பொங்கல் விடுமுறையில் சுற்றுலா இடங்களுக்கு சென்றுவிட்டு சென்னை திரும்பும் வாகனங்கள். சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். காஞ்சிபுரம் பழைய சீவரம் கிராமத்தில் வரதராஜ பெருமாளின் பார்வேட்டை. பாடல் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினருக்கு இடையே மோதல். மேலூர் அருகே டங்ஸ்டன் வேண்டாம் என வீட்டு வாசலில் கோலமிட்ட பெண்கள். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிடக் கோரி முழக்கம். உளுந்தூர்பேட்டை அருகே எடைக்கல் மலையில் சந்தனக்கூடு விழா. 18 கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. இந்தியா சுதந்திரம் பெறவில்லை என்று கூறியது தேச துரோக செயல். RSS தலைவரை கைது செய்திருக்க வேண்டும் என ராகுல் காந்தி ஆவேசம். மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தில் தமிழ்நாடு அரசிடம் நிலம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே நேரத்தில் பல கேள்விகளை கேட்டதால் தவறான புரிதல் ஏற்பட்டதாக ரயில்வே அமைச்சர் விளக்கம். ஹரியானா பாஜக தலைவர் மற்றும் பாடகர் மீது கூட்டு பாலியல் பலாத்கார புகார். மது கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக பெண் அளித்த புகாரில் வழக்கு பதிவு. ஃபைவ் ஜி அலைக்கற்றையை ஏலத்தில் எடுத்து பயன்படுத்தாததால் அபராதம். தொலைத்தொடர்பு துறையிடம் திரும்ப ஒப்படைக்க அதானி நிறுவனம் திட்டம். பணித்திறன் குறைவால் 3600 பேர் பணி நீக்கம். புதிய பணியாளர்களை சேர்க்கவும் மெட்டா நிறுவனம் நடவடிக்கை. இந்திய கடற்படையில் புதிதாக இணைக்கப்படும் போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல். முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என பிரதமர் மோடி பெருமிதம்.
நன்றி தெரிவித்து நடிகர் அஜித் வீடியோ வெளியீடு. துபாய் கார் பந்தயத்தில் வென்ற நிலையில் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். குரல் வழி நடப்போம், சமத்துவ சமுதாயம் பேணுவோம் என்று எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை மெரினா ஒட்டிய காமராசர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் திருவள்ளுவர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களை வழங்கிய அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு கொண்ட ஆளுநர் தமிழ்நாடு அரசியலில் தலையிடுவது மோசமானது என்றார். சென்னை பெசன்ட் நகர் மாநகராட்சி பூங்காவில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கவிஞர் வைரமுத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குமரிக்கடலில் கலைஞர் எழுப்பிய திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா ஆண்டை உலகம் வியக்க விழா எடுத்து கொண்டாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். இந்திய பிரதமருக்கு இந்த அறிவு திருக்கூட்டத்தின் சார்பில் ஒரு அழகான வேண்டுகோளை விடுக்க நான் ஆசைப்படுகிறேன். திருக்குறள் உலக பொதுமறை என்பதனால் எந்த ஒரு தனி மதமும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது என்பது தமிழர்களின் எண்ணம். எனவே ஒரு குறிப்பிட்ட மதத்தார் இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு திருக்குறளை உலக பொதுமறை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டும் என்று அவரை நாங்கள் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன், மதங்களை சாரா மனிதம் பாடியவர், இளமை சொல்லால் உலகுக்கே வழிகாட்டும் வள்ளுவரை வணங்கி பணிகிறேன் என்று கவிதையில் வாழ்த்து பாடியுள்ளார். சாதி, மதம், இனம், பாலின பேதமின்றி காலத்தால் அழியாத உலக புகழ்பெற்ற திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் காட்டிய திசையில் பயணிக்க உறுதியேற்போம் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருவள்ளுவர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் திருநாளையொட்டி திருவள்ளுவர் விருது, தந்தை பெரியார் விருது, பேரறிஞர் அண்ணா விருது, முத்தமிழறிஞர் கலைஞர் விருது உள்ளிட்ட 10 விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழ் மொழிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய உயர்வுக்கும் தொண்டாற்றி பெருமை சேர்த்த தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் விருதுகள் வழங்கும் விழா சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது புலவர் மு. படிக்கராமுவுக்கு வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டை சேர்ந்த எல். கணேசனுக்கும், பெருந்தலைவர் காமராசர் விருது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான கே.வி. தங்கபாலுவுக்கும் வழங்கப்பட்டன. கவிஞர் கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருதும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது பேரொளி பொன் செல்வ கணபதிக்கும் வழங்கப்பட்டன. தமிழ் தென்றல் திருவிக விருது மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத்துக்கும், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது வே.மு. பொதியவர்ப்பனுக்கும் வழங்கப்பட்டன. விருதுகளை பெறும் விருதாளர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்க பதக்கம் வழங்கப்பட்டன. இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களால் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள இந்த விருது தனிப்பட்ட தங்கபாலுவுக்கு அல்ல, கோடான கோடி இந்திய தேசிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு கிடைத்த வரமாக நான் பார்க்கிறேன். படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு முதல் அறிமுகமான ஒரு கவிஞர், நான் படித்த முதல் ஒரு கவிதை புத்தகம் என்றால் அது பாரதியார் தான். பள்ளியில் உடைய கவிதை போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இவைகளில் பல பரிசுகள் பெற்றிருக்கிறேன். என் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை என்னோடு பயணிக்கிற ஒரே கவிஞர் அந்த நவீன கவிஞர் பாரதியார் தான். அவருடைய பெயரில் இந்த விருது பெற்றமைக்கு என் முதல்வருக்கும் தேர்வுக்குழுவுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் சமூக நீதியை காப்பதற்காகவும், மருத்துவக் கல்வியில் மருத்துவ சேவையில் மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் ஏராளமான மாநாடுகளையும் கருத்தரங்களையும் நடத்தியிருக்கின்றோம். அதுபோல் உலகம் முழுவதும் அணு ஆயுதத்தை ஒழிக்க வேண்டும், உலக சமாதானம் நிலவ வேண்டும் நோக்கத்தோடு பல்வேறு சர்வதேச மாநாடுகளிலும் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றேன். எனவே இப்படிப்பட்ட சேவைகளெல்லாம் மதிக்கின்ற வகையில், பொது வாழ்க்கையை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு இந்த தமிழ் தென்றல் திருவிக விருதை வழங்கியிருக்கிறது.
எனவே தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் எம்பிக்கும் வழங்கப்பட்டன. விருதாளர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்க பதக்கம் வழங்கப்பட்டன. பெரியார் பேசுபொருளாக மாறி இருக்கிற ஒரு சூழலில் திராவிட மாடல் அரசு எனக்கு பெரியார் விருது வழங்கி கௌரவித்திருப்பதை மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். இந்த அரசு விருதை வழங்கி கௌரவித்திருப்பதன் மூலம் பெரியாரியல் தொண்டை எங்களுக்கு மேலும் உற்சாகமாக செய்ய வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகின்ற ஒரு விருதாகவே நாங்கள் கருதுகிறோம். அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான இந்த விருதை எனக்கு அளித்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருது எனக்கு தனிப்பட்ட முறையில் அளிக்கப்பட்ட விருது அல்ல. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எங்களை எல்லாம் வழிநடத்துகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஒப்பற்ற தியாகத்துக்கு அளிக்கப்பட்ட அங்கீகாரமாகவே நாங்கள் கருதுகிறோம். முத்தமிழறிஞர் கலைஞரின் தமிழ் தொண்டை போற்றும் வகையில் கடந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் விருது முதன்முறையாக முத்துவாவாசிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இரவிலே தெருவிளக்கிலே படித்து புலவர் பட்டம் பெற்று தமிழாசிரியராகி, தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அதிகாரியாகி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் சிறப்பு உதவியாளராக பணிபுரிந்து மாபெரும் தமிழ் தொண்டுகள் புரிந்துள்ளேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய விருதினை எனக்கு முதலாவதாக இப்பொழுதுதான் முதல் அந்த விருது நிறுவப்பட்டது. அதை எனக்கு முதல் ஆளாக எனக்கு வழங்கியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவருக்கு விருது தொகையாக 10 லட்சம் ரூபாய் மற்றும் 1 சவரன் தங்க பதக்கம் வழங்கப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் திருவள்ளுவர் சிலைகளுக்கு பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மரபுக்கலை கிளை சார்பில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றி சமத்துவ பொங்கலிட்டு திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடினர். மாமல்லபுரம் கடற்கரையில் திருவள்ளுவர் சிலைக்கு அஞ்சலி செலுத்த வந்த மல்லை தமிழ்ச்சங்கத்தினருக்கு பாசிமணி மாலை அணிவித்து நரிக்குறவ பெண்கள் நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர். திருவள்ளுவர் சிலையை வணங்கியும் அப்பெண்கள் மரியாதை செலுத்தினர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மலைக்கோவிலூர் அருகே வள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரியை நடத்தி வருபவர் செங்குட்டவன். இவர் கடந்த 7 வருடங்களாக திருவள்ளுவர் தினத்தில் 10 திருக்குறளை ஒப்புவித்தால் பெட்ரோல் இலவசமாக வழங்கி வருகிறார். மாணவர்கள் பெற்றோருடன் வந்து குறள் ஒப்புவித்து 1 லிட்டர் பெட்ரோல் பெற்று சென்றனர். மேலும் 1330 குறள்களை ஒப்புவித்தால் தனது கல்லூரியில் 3 ஆண்டுகள் இலவச கல்வி போதிக்கப்படும் எனவும் செங்குட்டவன் தெரிவித்தார். இளைய தமிழை பொறுத்தவரைக்கும் திருக்குறள் வாசிக்கும் கற்றுக் கொடுத்தால் பத்தாது, அவர்கள் வாழ்வதற்கு பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அந்த குடும்பம் கண்டிப்பாக ஒரு பேர் சொல்லக்கூடிய குடும்பங்களாக இருக்கும். ஆகவே அதனால் எங்கள் கல்லூரியில் 1330 திருக்குறள் சொல்கின்ற மாணவர்களுக்கு 3 ஆண்டுகள் நாங்கள் இலவசமாக பட்டப்படி படிப்பதற்கு உதவி செய்கிறோம். என்றால் திருக்குறள் படித்தால் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். இந்த சமுதாயத்திற்கு நல்லவர்கள் தேவை. இங்கே வள்ளுவர் பங்கு வந்தோம். 10 திருக்குறள் சொன்னால் 1 லிட்டர் பெட்ரோல் தரோன்னாங்க. அதனால் இப்போ சொன்னேன், 1 லிட்டர் பெட்ரோல் தந்தாங்க. குறள் படிக்கிறது நல்லது. முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு, உடுக்க எந்தவன் கை போல ஆங்கிலக்கண் கலையதான் நட்பு. வேலூரில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரி
புதுச்சேரியில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த முதலமைச்சர் ரங்கசாமி முன்பு தமிழ் உரிமை இயக்கத்தினர் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ் மொழியை அழித்து வரும் புதிய கல்வி முறையை புதுச்சேரி அரசு அமல்படுத்தக் கூடாது எனவும் அவர்கள் முழக்கமிட்டனர். பின்னர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் இணைந்து முதலமைச்சர் அமைச்சர்கள் மாலை அணிவித்தனர். பொங்கல் விழாவை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பொழுதுபோக்கு தலங்களுக்கு சென்றுவிட்டு மக்கள் சென்னை நகருக்குள் திரும்புவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், விவரங்கள். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னையை சேர்ந்தவர்கள் சென்னையின் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் திரையரங்குகள், முட்டுக்காடு பழகு குழாம் மற்றும் மாமல்லபுரம் உள்ளிட்ட கோவளம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னையை நோக்கி வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள். இதனால் சென்னையை நோக்கி அதிக அளவில் மீண்டும் வீடு திரும்புவதால் அந்த வாகனம் அதிக அளவு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வருகிறது. இதனால் அக்கரை மற்றும் காணத்தூர், பனையூர் உள்ளிட்ட பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்காக போக்குவரத்து போலீசார் அக்கரை பகுதியில் நிறுத்தப்பட்டு அவர்கள் வாகனங்களை சென்னை நோக்கி வரும் வாகனங்களுக்கு வழியை ஏற்படுத்தி அந்த வாகனங்களை வர வைக்கிறார்கள். ஆனாலும் அதிக வாகனங்கள் வருவதால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஊர்ந்து செல்லும் நிலையை தான் இப்போது காண முடிகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெய்சங்கர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2ஆம் நாளாக திமுகவினர் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வி.சி. சந்திரகுமார், அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். வாமலை வீதி, பெருமாள் வீதி, கந்தப்ப வீதி உள்ளிட்ட இடங்களில் அரசின் சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்களை வழங்கிய அமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டும் வேட்பாளரை அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கு 184வது பிறந்த நாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிக்விக். தை மாதம் 2ஆம் நாள் மாட்டுப் பொங்கல் அன்று வரும் இவரது பிறந்த நாளை பென்னிக்விக் பொங்கல் என தேனி மக்கள் கொண்டாடி வருகின்றனர். பென்னிக்விக்கு நன்றி செலுத்தும் விதமாக தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் அமைந்துள்ள கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய விவசாயிகள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். முன்னாடிலாம் இந்த புல்லும் புதருமா இருந்த இடம் இப்ப மிக சீரும் சிறப்புமா அவங்க தூய்மைப்படுத்தி அரசு விழாவை அன்னைக்கு செய்யறதுனால எல்லாரும் மக்களுமே இன்னைக்கு மிகச்சிறப்பா அன்னைக்கு பென்னிக்விக் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நம்ம 152 அடி தான் கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களுடைய கனவு. அந்த கனவை தமிழக முதல்வர் உடனடியாக 152 அடி நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்கணுங்கிறதா அனைத்து விவசாயிகளுக்குமான ஒரு கோரிக்கை. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ஐ. பெரியசாமி முல்லை பெரியாறு அணையை 152 அடியாக உயர்த்துவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்தார். பேபி அணையை பலப்படுத்துவது குறித்தும் நடவடிக்கை எடுப்பார் என கூறினார். குறிப்பாக அதிகமாக தண்ணீர் இருக்கின்ற பொழுது ஒருவேளை எதிர்பாராமல் மழை பெய்துவிட்டால் எங்களுக்கு பாதிப்பு வரும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு 140 அடி வரை நம்ம உயர்த்திருக்கோம். கண்டிப்பாக அந்த 152 அடி உயர்த்துவதற்கு நம்முடைய முதல்வர் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார். பென்னிக்விக்
மணிமண்டபத்திற்கு வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாட்டுப் பொங்கல் நாளான இன்று உழவர்களின் நண்பனான மாடுகளை அலங்கரித்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்தி விவசாயிகள் நன்றி செலுத்தினர். கோவை KK புதூர் பகுதியில் சிறுவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் ஒன்றிணைந்து நடத்தி வரும் பொன்மாலை பொழுது நண்பர்கள் குழுவினர் ஜல்லிக்கட்டு காளைகளோடு மாட்டுப் பொங்கலை கொண்டாடினர். அதிகாலையிலேயே மாடுகளை குளிப்பாட்டி பூமாலையிட்டு அலங்காரம் செய்து புதுப்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடினர். சாதிமத வேறுபாடின்றி கொண்டாடப்பட்ட விழாவில் காளைகளுக்கு பொங்கல் ஊட்டி மாட்டுப் பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவாரூர் வாசநகர் பகுதியில் உள்ள கந்த சாய்பாபா கோயிலில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் மாட்டுப் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கால்நடைகளை குளிப்பாட்டி வண்ணப்பொடி, நெட்டி, கரும்பு மாலைகளை அணிவித்து அலங்கரித்தனர். புதிய பானையில் பொங்கல் வைத்து சிவவாத்தியங்கள் முழங்க மாடுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து மாடுகள் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு தீத்தாண்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்திற்கு உட்பட்ட அரசிராமணி, செட்டிப்பட்டி, குள்ளம்பட்டி, தேவூர் உள்ளிட்ட கிராமங்களில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி புதுவண்ண கயிறுகள், சலங்கைகளை கட்டி விவசாயிகள் அலங்கரித்தனர். தொடர்ந்து மாடுகளுக்கு பூஜை செய்து படையலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று முழங்கியவாறு குழந்தைகள், பெண்கள் என குடும்பமாக ஒன்று கூடி மாடுகளை வலம் வந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த வத்திராயிருப்பு அருகே கூமாப்பட்டியில் ஜல்லிக்கட்டு காளைகள் அலங்கரிக்கப்பட்டு மேளதாளங்களுடன் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் மண்டகப்படியின் போது வடகலை தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த நாள் நடைபெறும் பார்வேட்டை உற்சவத்திற்காக காஞ்சிபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழைய சீவரத்திற்கு பெருமாள் பல்லக்கில் புறப்பட்டார். வழியில் உள்ள கிராமங்களில் பெருமாளுக்கு மண்டகப்படி நடத்தப்பட்ட நிலையில் பழைய சீவரம் அருகே சங்கராபுரம் கிராமத்தில் ஸ்தோத்திரங்களை பாடுவதில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இருதரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினரும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா தொடர்ந்தது. வடகலை தென்கலை மோதலால் கோபமடைந்த கிராம மக்கள் தங்கள் ஊரில் இதுபோன்ற பிரச்சனையை வைத்துக் கொள்ள வேண்டாம் என கூறிவிட்டு சுவாமி வீதி உலாவில் பங்கேற்றனர். பாரம்பரிய வீட்டில் கலாச்சார முறையில் பொங்கல் வைத்து தமிழர் திருநாளை 100க்கும் மேற்பட்டோர் கொண்டாடினர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆட்டம் பாட்டம் என அட்டகாசமாக நடந்த அறுவடை திருநாள் பற்றிய செய்தி தொகுப்பு இதோ. ஒரே வண்ணத்தில் புடவை அணிந்த பெண்கள், ஒரே வண்ணத்தில் வேட்டி சட்டையுடன் ஆண்கள், பாரம்பரிய வீட்டில் 27 குடும்பத்தினர் சேர்ந்து கொண்டாடிய பொங்கல் விழா காட்சிகள்தான் இவை. திருப்பத்தூரை அடுத்த நெற்குப்பை கிராமத்தில் தமிழர் கலாச்சாரப்படி விறகு அடுப்பில் புத்தரிசியில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என அனைவரும் குலவையிட்டனர். சவுதி அரேபியாவில் இருக்கோம். இந்த வருஷம் தான் எங்கள் குழந்தையோட வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒன்றா கொண்டாடுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபோட்டோலாம் பார்த்துருக்கோம். பட் இந்த தடவை நேராக பார்க்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. நிறையா விளையாட்டு போட்டி எல்லாமே இருக்கனால ரொம்ப ஜாலியாக இருக்கு. பொங்கல் பொங்கியதும் சங்கு ஊதி அனைவரும் வழிபட்டனர்.
ஆட்டம் பாட்டம் என களைகட்டிய விழாவில் பாடல் போட்டி, நடன போட்டி என அனைவரும் வீட்டின் முற்றத்தில் உற்சாகமாக தமிழர் திருநாளை கொண்டாடினர். ஆண்கள் ஒருபுறம், பெண்கள் ஒருபுறம் என கயிறு இழுக்கும் போட்டியும் ரசிக்க வைத்தது. சென்னை, கோவை, திருச்சி மட்டுமல்லாது மும்பை, பெங்களூர் நகரங்களில் இருந்தும் அமெரிக்கா, கனடா, மலேசியா, சவுதி, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் தமிழர் திருநாளை கொண்டாட இவர்கள் சொந்த கிராமத்திற்கு வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர். நெற்குப்பையில் 3 நாட்கள் தங்கியிருக்கும் சொந்தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதை இன்றும் கடைபிடித்து வருகின்றனர். 27 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வருகையால் தொடர்ந்து 8வது ஆண்டாக நெற்குப்பை கிராமமே மகிழ்ச்சியில் திளைத்துள்ளது. சன் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து செந்தில். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. மாட்டுப் பொங்கலையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் கோடியக்கரை கடற்கரையில் மீன் வாங்கிச் சென்றனர். மீன், நண்டு, இறால் வகைகளை மக்கள் வாங்கியதால் நல்ல விலை கிடைத்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். ஷீலா, திருக்கை, வாளை உள்ளிட்ட மீன் வகைகளை அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். நாகைப்பட்டினம் மாவட்டத்திலேயே கோடியக்கரையில் மீன் நல்ல அருமையான மீனாக இருக்கும். ஆனால் மீன் வரத்து கம்மியாக இருப்பதனாலும் விலை ஓரளவுக்கு நியாயமாக இருக்கிறது. எந்த ஒரு இதுவும் கிடையாது, எல்லா மீனும் கிடைக்குதுங்க. கும்பகோணம் மீன் அங்காடியில் ஆயிரக்கணக்கானோர் மீன்களை வாங்கினர். அதனால் கும்பகோணம் மீன் அங்காடி நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட மீன் வகைகள் அதிக அளவில் விற்பனையாகின. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இறைச்சி கடைகளில் ஆடு, பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி இறைச்சிகளை மக்கள் வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். பிராய்லர் கிலோ 240 ரூபாய்க்கும், நாட்டுக்கோழி கிலோ 500 ரூபாய்க்கும், மட்டன் தனிக்கறி கிலோ 1100 ரூபாய்க்கும் விற்பனையானது. அசைவ உணவுகளை மறைந்த முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுவதற்காக பல்வேறு இடங்களில் இறைச்சியை மக்கள் வாங்கிச் சென்றனர். 2 ஆண்டுகளை கடந்தும் ஏலத்தில் உரிமம் பெற்ற 5G அலைக்கற்றையை இன்னும் பயன்படுத்தாததால் அதானி நிறுவனத்துக்கு ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை பல லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அதானி குழுமத்தின் துணை நிறுவனமான அதானி டேட்டா நெட்வொர்க்ஸ் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5G அலைக்கற்றையை ஏலம் எடுத்தது. விதிகளின்படி ஏலம் எடுத்த ஓராண்டுக்குள் சேவையை தொடங்க வேண்டும். ஆனால் அதானி நிறுவனம் உரிமம் பெற்ற ஆந்திரா, குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழகம் மற்றும் மும்பை என 6 வட்டங்களில் இதுவரை 5G சேவையை தொடங்கவில்லை. இது தொடர்பாக பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் பதில் கிடைக்காததால் அந்நிறுவனத்திற்கு கடந்த ஆண்டு 2 முறை அபராதம் விதிக்கப்பட்டது. தனது குழும நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கு மட்டுமே இச்சேவையை பயன்படுத்துவதாக அதானி நிறுவனம் கூறிவந்த நிலையிலும் முறைப்படி சேவை தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் ஏல உரிமத்தை திரும்ப ஒப்படைப்பது குறித்து அதானியின் டேட்டா நெட்வொர்க்ஸ் பரிசீலித்து வருவதாக தெரிகிறது. அதே சமயம் விதிகளுக்கு உட்பட்டு சேவையை இதுவரை தொடங்காததால் உரிமத்தை தொலைத்தொடர்புத்துறை ரத்து செய்யக்கூடும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ராமர் கோயில் கட்டிய அன்றுதான் நாடு உண்மையான சுதந்திரம் பெற்றிருப்பதாக கூறுவது இந்தியர்களை அவமதிக்கும் செயல் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 2009ஆம் ஆண்டு முதல் கட்டப்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான இந்திரா பவனை அக்கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராகுல் காந்தி அயோத்தி ராமர் கோயில் பற்றிய RSS தலைவர் மோகன் பகவத்தின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தார். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறவில்லை என்ற மோகன் பகவத் கூறியது கண்டனத்திற்கு உரியது என்றும் இது ஒவ்வொரு இந்தியரையும் அவமதிக்கும் செயல் என்றும் விமர்சித்தார். அரசியல் சாசனம் சுதந்திரத்தின் அடையாளம் இல்லை என்ற அவரது பேச்சை வன்மையாக கண்டிப்பதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். He said that true independence in India was achieved when the Ram Mandir was built. He says Mohan Bhagwat has the audacity to inform the nation every 2 or 3 days
what he thinks about the independent movement, what he thinks about the Constitution. In fact, what he has said yesterday is treason, because it is stating that the Constitution is invalid. It is stating that everything, the fight against the British was invalid, and he has the audacity to say this publicly. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, குற்றங்களை விசாரிக்க வேண்டிய புலனாய்வு அமைப்புகளே எதிர்க்கட்சியினருக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதாக குறை கூறினார். காங்கிரஸ் கட்சி தற்போது பாரதிய ஜனதா கட்சி, RSS மற்றும் இந்திய அரசையே எதிர்த்து போராடுவதாகவும் ராகுல் காந்தி கூறினார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மண்ணின் வீரம் சார்ந்த பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது. பொங்கல் நாளான நேற்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாட்டுப் பொங்கலை ஒட்டி பாலமேடு மஞ்சமல்லையில் மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி சார்பில் 900க்கும் மேற்பட்ட காளைகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. முதலில் கிராமத்தின் மரியாதை காளைகளான 7 கரை மாடுகளும், அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற மற்ற காளைகளும் வாடிவாசல் வழியாக வரிசையாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அவற்றின் திமிலை பிடித்து வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். சிறப்பான நாடு அடுத்தடுத்து நடந்த பல சுற்றுகளில் பங்கேற்ற சில காளைகள் வீரர்களை நெருங்க விடாமல் 1 நிமிடத்திற்கும் மேல் நின்று களமாடின. பாலமேடு சின்னக்கருப்பு, சத்திரப்பட்டி விஜயா தங்கபாண்டி, தேனி கோட்டூர் அமரன், வெளிச்சநத்தம் ஜோசப் ஆகியோரின் காளைகள் சூறாவளியாய் சுழன்றடித்து வீரர்களை பந்தாடின. அமைச்சர் தங்க காசு மாடு வெற்றி மாடு. 5வது சுற்றில் சீறி பாய்ந்து வந்த இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமானின் ஜல்லிக்கட்டு காளை யாரையும் நெருங்க விடாமல் சுற்றி வந்து வீரர்களை மிரட்டிய காட்சி பார்வையாளர்களை சிலிர்க்க வைத்தது. வீர மங்கைகளான மதுரை கருவனூர் பவானி, பாலமேடு ஜோதி, வெளிச்சநத்தம் சத்யா ஆகியோரது காளைகள் வீரர்களின் பிடியில் சிக்காமல் ஓடி வெற்றி பெற்றன. ஐந்தாவது சுற்றில் களமிறங்கிய திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்பவரது காளை 1 நிமிடம் வரை வாடிவாசலில் நின்று வீரர்களை கதிகலங்க வைத்தது. ஏழாவது சுற்றில் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுடன் களமிறக்கப்பட்ட திருச்சியை சேர்ந்த மணி என்பவரது காளை பிடியில் சிக்காமல் வெற்றி பெற்றதால் அதன் உரிமையாளரே பரிசை பெற்றுச் சென்றார். இறுதிச் சுற்றில் சண்டியர் என்ற காளை களமிறங்குவதாக அறிவித்ததால் வீரர்கள் தடுப்புகள் மீது ஏறி தற்காத்துக் கொண்டனர். படையெடுத்து வருது, ஒதுங்கிக்க வாராங்கப்பா, வாராங்க, படையெடுத்து வருது, ஒதுங்கிக்க, செவல வருது, காங்கை வருது, காரி வருது, புள்ளி வச்ச காலை வருது. 3வது சுற்றில் காளையை பிடித்து பரிசு பெறுவதில் மாடுபிடி வீரர்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் இடையே சிறிது நேரம் மோதல் ஏற்பட்டது. வரமாடு எம்ஏ சீனியர் மாடு, மாட்டு ஓனர்ஸ் அங்கேயே மறக்காதீங்கப்பா, மாட்டை உள்ள வருகின்ற காலைக்கு.
ஜல்லிக்கட்டு திருவிழாவை காண வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பார்வையாளர் மாடங்களில் இருந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். முன்னதாக போட்டி தொடக்கத்தின் போது பார்வையாளர் மேடையில் டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போஸ்டர் ஒட்டப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதில் சேவ் அரிட்டாப்பட்டி என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. மாட்டுப்பொங்கல் நாளான இன்று தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. குறிப்பாக சிவாலயங்களில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. மாட்டுப்பொங்கலையொட்டி தஞ்சாவூர் பெரிய கோயில் மகா நந்திக்கு 1000 கிலோ காய்கறிகள், பழ வகைகள், இனிப்புகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட 108 பசுக்களுக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளி தெட்டி வாசற்படியில் சூரியனுக்கு காட்சி அளித்தனர். மேலும் அங்குள்ள நந்திக்கு பழங்கள், காய்கறிகள், இனிப்பு வகைகளால் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே மலை உச்சியில் கால்நடைகளுக்கான பிரத்யேக கோயிலான கோபிநாதசாமி கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தங்களின் கறவை மாடுகளின் பாலை கொண்டு வந்து கோபிநாதசாமிக்கு அபிஷேகம் செய்தனர். தங்கள் கால்நடைகள் எந்தவிதமான நோய் பிணியும் தாக்காமல் இருக்க களிமண்ணால் செய்யப்பட்ட ஆடு, மாடு, காளை, கோழி போன்ற கால்நடை உருவ பொம்மைகளை வாங்கி வந்து கோயிலில் வைத்து பிரார்த்தனை செய்தனர். ஆடு மாடு அதோட பாலை கறந்துட்டு இங்க இருக்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாலை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு அவங்களோட கால்நடைகள் வீடுகளுக்கு வச்சு பயன்படுத்துவாங்க. வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு அதிகார நந்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பழங்கள், காய்கறிகள், இனிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. பின்னர் நடைபெற்ற சாமி திருவூடல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு காலை முதலே சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். கோயில் முன்பு உள்ள கடற்கரையில் புனித நீராடி நாழிக்கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். வாகன நெரிசல் மிகுந்த சென்னை மாநகரில் தனது வீட்டையே சிறிய வனமாக மாற்றியுள்ளார் பஞ்சாபைச் சேர்ந்த ஜஸ்வந்த் சிங். இதுகுறித்து செய்தி தொகுப்பை இதோ பார்க்கலாம். கட்டடங்கள் நிறைந்து காணப்படும் சென்னையில் மரங்கள் நிறைந்த பகுதியை காண்பது அரிது. இதனால் தற்போது மாடித் தோட்டங்கள் கணிசமாக உயர்ந்துள்ள போதும் தனது வீட்டையே சிறிய காடாக மாற்றியுள்ளார் பஞ்சாபை சேர்ந்த ஜஸ்வந்த் சிங். சென்னை முகப்பேரில் வசித்து வரும் ஜஸ்வந்த் சிங் 10,000 அடி சதுர பரப்பளவில் அமைந்துள்ள வீட்டை சுற்றி 300க்கும் மேற்பட்ட மரங்கள், செடிகள், அரிய வகை தாவரங்கள், மூலிகை செடிகள் உள்ளிட்டவற்றை கடந்த 40 ஆண்டுகளாக வளர்த்து வருகிறார். சாப்பிடாம கூட நம்ம 2 மாதம் இருந்துடலாம், தண்ணி குடிக்காம கூட ஒரு 15 நாள் இருந்துடலாம். ஆனால் ஒரு காற்று, ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இங்கே பார்த்தா மூலிகை செடி பார்த்தீங்கன்னா 350 மூலிகை செடி இருக்குது. அதில் சில மரம் கூட உள்ளே இருக்குது. எல்லாம் சேர்த்து எல்லாம் வச்சுருக்கேன். காய்கறி தனியாக வச்சுருக்கேன், ஃப்ரூட்டிங் தனியாக இருக்குது, ஃப்ரூட்ஸ்க்கு தனியாக ஒரு மாடியில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே இருக்குது.
இவருடைய வீட்டில் மா, பலா, தென்னை, கொய்யா, ஆரஞ்சு உள்ளிட்ட 30 வகையான பழமரங்களையும் பிரம்ம கமலம், சிகப்பு சோற்று கற்றாழை, குங்குமம், திருவோடு, தில்லை உள்ளிட்ட அரிய வகை மரங்களையும் பராமரித்து வருகிறார். அதேபோல வீட்டின் அருகில் புங்கை, புன்னை, வாகை, சவுக்கு, செம்மரம் மற்றும் சந்தன மரம் உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட மரங்களையும் வளர்த்து வருகிறார். இதனால் இவர் வீட்டை பார்க்கவே சிறு காடு போல காட்சியளிக்கிறது. திருவள்ளுவர் மீது அதீத பற்று கொண்டுள்ள ஜஸ்வந்த் சிங் வீட்டிலுள்ள மாமரத்தில் தானே திருவள்ளுவர் உருவத்தை செதுக்கியுள்ளார். அவரோட குரல் வள்ளுவரோட குரல், வள்ளுவரோட பாதை நம்ம சொல்லிவிட்டு கொடுக்குறாரு. வள்ளுவர் என்னக்கா மதம், இனம், குலம், நாடு, ஊரை, பழக்கம் வழக்கம், பிற்படம் எங்கேயுமே பதிவு பண்ணல. தமிழில் வள்ளுவர் கட்சினாக்கா நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு பிரசாதம் மாதிரி. அது அவரே 11ஆம் குரலை அவ்வளோ அழகாக சொல்கிற வானின்ற உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் ஏனண்டு நறு பாட்டு 11ஆம் குரல். ஏன்னாக்கா மழை அமிழ்தம், அமிர்த்து மழை ஏன்னா அவ்வளோ அருமை எதில் இருக்குனாக்கா மழை வந்தால் தான் நடக்கும். ஸோ அதனால் நான் மரத்தில் அது வரைஞ்சிட்டு இது பண்ணியிருக்கேன். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் உயிரி எரிவாயு பயன்பாடு, மாமரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வீடு, வீட்டை சுற்றி எங்கு பார்த்தாலும் செடிகள் என்று இயற்கை சூழலில் வாழ்ந்து வருகிறார் ஜஸ்வந்த் சிங். சென்னை நகரத்து வாழ்க்கையில் தொடர்ந்து 38 ஆண்டுகளாக தனது இல்லத்திலேயே பல்வேறு வகையான மூலிகை செடிகளையும் மரங்களையும் வளர்த்து வருகிறார் ஜஸ்வந்த் சிங். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய காலநிலை மாற்றம் ஏற்படும் சூழ்நிலையில் மாணவர்கள் தொடர்ந்து மரங்களை வளர்க்க வேண்டும் என அறிவுரை வழங்குவதோடு இலவச பயிற்சி வகுப்புகளையும் அவர்களுக்கு வழங்கி வருகிறார். ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.